அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கப் போகும் அமல் மிகவும் எளிமையானது. ஆனால் பலர் தலைமுறையாக செய்து வந்த ஒரு சிறப்புமிக்க அமலாக அறியப்படுகிறது. குறிப்பாக ஜுமா நாளில் செய்யக்கூடிய இந்த அமல் அல்லாஹ்விடம் ஹலாலான ரிஸ்கையும் செல்வ வளத்தையும் பிறரிடம் கைநீட்டாத வாழ்க்கையையும் வேண்டி செய்யப்படும் ஒரு துஆ மற்றும் தீக்கு நிறைந்த அமலாகும். இந்த அமலை நீங்கள் கவனமாக கேளுங்கள். அதன் பிறகு நீங்கள் இதை தொடர்ந்து செய்து வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாடினால் மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் காணலாம். அன்பானவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்புமிக்க நாளாகும். இந்த நாளில் செய்யப்படும் நன்மைகளுக்கு அல்லாஹ் அதிகமான கூலியை வழங்குகின்றான். அந்த வகையில் ஜுமா தொழுகையை நிறைவேற்றிய பிறகு செய்யக்கூடிய ஒரு அமலைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். ஆண்கள் ஜுமா தொழுகையை நிறைவு செய்த பிறகு பள்ளிவாசலிலேயே அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த அமலை செய்யலாம். பெண்கள் ஜுமா தொழுகைக்கு பதிலாக லுஹர் தொழுகையை நிறைவேற்றுவார்கள். எனவே அவர்கள் லுஹர் தொழுகையை முடித்த பிறகு இந்த அமலை செய்து கொள்ளலாம். இந்த அமலை செய்யும்போது ஒரு விஷயத்தை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மனதை முழுமையாக அல்லாவின் பக்கம் திருப்பி வைத்து எந்தவிதமான கவனச்சிதறலும் இல்லாமல் செய்ய வேண்டும். பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது என்பதல்ல, ஆனால் யாருடனும் பேசாமல் தேவையற்ற செயல்களில் ஈடுபடாமல் முழு கவனத்தோடு நிதானமாக இந்த அமலை செய்ய வேண்டும். ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் யாரிடமும் பேசாமல் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த அமலை ஆரம்பிக்க வேண்டும். முதலில் சூரத்துல் இக்லாஸ் 100 முறை ஓத வேண்டும். இந்த சூறாவை முழுமையாக 100 முறை ஓத வேண்டும். குல் ஹுவல்லாஹ் அஹத் அல்லாஹ் அஸ்ஸமத் லம் யலித் வலம் யுவல்லித் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். நிதானமாகவும் சரியான உச்சரிப்போடும் அல்லாவின் மகத்துவத்தை மனதில் நினைத்தபடியும் ஓதுங்கள். அதன் பிறகு தாரூத் இப்ராஹிம் 100 முறை ஓத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லும் போது அல்லாவின் அருள் அதிகரிக்கும். எனவே முழு கவனத்துடன் தாரூத் இப்ராஹீமை 100 முறை ஓதி முடிக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு மிக அழகான துஆவை 70 முறை ஓத வேண்டும். இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்ததாக கூறப்படுகிறது. اللهم أكفني بحلالك عن حرمك واغنني بفضلك عمن سواك. اللهم أكفني بحلالك عن حرمك واغنني بفضلك عمن سواك. இந்த துஆவின் பொருள் மிகவும் ஆழமானது. யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த ஹலாலானவற்றை கொண்டு எனக்கு போதுமான தன்மையை வழங்குவாயாக. நீ ஹராம் ஆக்கிய அனைத்திலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக. மேலும் உன் அருளால் உன்னைத் தவிர மற்ற யாரிடமும் தேவையில்லாதவனாக என்னை ஆக்கிவிடுவாயாக. இந்த துஆ ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஆசையை வெளிப்படுத்துகிறது. அல்லாஹ்விடம் மட்டும் தேவையுள்ளவராக இருக்க வேண்டும். மனிதர்களிடம் கைநீட்ட வேண்டிய நிலை வரக்கூடாது. ஹலாலான வழியில் அல்லாஹ் போதுமான ரிஸ்கை வழங்க வேண்டும். இதைத்தான் இந்த துஆவில் நாம் கேட்கிறோம். இந்த துஆவை 70 முறை ஓதி முடித்த பிறகு இரு கைகளையும் உயர்த்தி அல்லாஹ்விடம் மனமுருகி துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னை செல்வந்தராக ஆக்கிவிடு. யா அல்லாஹ், பிறருக்கு கொடுக்கும் நிலையில் என்னை வைத்தருள்வாயாக. யாரிடமும் தேவையில்லாதவனாக என்னை ஆக்கிவிடு. ஹலாலான ரிஸ்கை எனக்கு விரிவாக வழங்குவாயாக. என் குடும்பத்திற்கு பரக்கத்தை வழங்குவாயாக. என் வாழ்விலிருந்து வறுமையை நீக்கிவிடுவாயாக. உன்னிடத்தில் மட்டுமே தேவையுள்ளவனாக என்னை ஆக்கிவிடுவாயாக என்று மனமுருகி துஆ செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இந்த அமலை ஒரே ஒரு ஜுமாவில் மட்டும் செய்து நிறுத்த வேண்டியதல்ல. தொடர்ந்து 7 ஜுமாக்கள் இந்த அமலை செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதாவது தொடர்ந்து 7 வெள்ளிக்கிழமைகள் இந்த அமலை விடாமல் செய்து வர வேண்டும். அதற்கு பிறகும் விருப்பமிருந்தால் தொடர்ந்து செய்து வரலாம். அல்லாஹ்வை நினைப்பதற்கு எல்லையே இல்லை, துஆ செய்வதற்கும் எல்லையே இல்லை. எனவே இந்த அமலை தொடர்ந்து செய்வது மிகவும் சிறந்ததாகும். இந்த அமலின் சிறப்பை பற்றி கூறப்படுவது என்னவென்றால், இந்த அமலை அல்லாஹ்வை நம்பி மனமுருகி முழு ஈமானுடன் செய்து வருபவருக்கு அல்லாஹ் ஹலாலான ரிஸ்கில் பரக்கத்தை வழங்குவான். வறுமையிலிருந்து பாதுகாப்பான். வாழ்க்கையில் செல்வ வளத்தை வழங்குவான் என்று நம்பிக்கையுடன் மக்கள் இந்த அமலை செய்து வருகின்றனர். எல்லா நன்மைகளும் அல்லாவின் கையில்தான் இருக்கின்றன. எனவே நாம் அவனிடமே கேட்க வேண்டும், அவனிடமே நம்பிக்கை வைக்க வேண்டும், அவனிடமே உதவி தேட வேண்டும். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, நம் வாழ்க்கையில் பணம் மட்டுமல்ல, அதில் பரக்கத்திருக்க வேண்டும்.
ஹலாலான வழியில் கிடைக்கும் ரிஸ்க் தான் உண்மையான செல்வம். அல்லாஹ் கொடுக்கும் சிறிய அளவு ஹலாலான வருமானத்தில் கூட மிகப்பெரிய பரக்கத்தை வைக்க முடியும். அதனால்தான் இந்த துஆவில் ஹலாலை கேட்டுக்கொள்கிறோம். ஹராமிலிருந்து பாதுகாப்பையும் கேட்டுக்கொள்கிறோம். மனிதர்களிடம் தேவையில்லாத வாழ்க்கையையும் கேட்டுக்கொள்கிறோம். எனவே இந்த வெள்ளிக்கிழமை முதல் இந்த அமலை நீங்கள் ஆரம்பியுங்கள். தொடர்ந்து 7 ஜுமாக்கள் செய்து வாருங்கள். அதன் பிறகும் தொடர்ந்து செய்யுங்கள். அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் உங்கள் வாழ்க்கையில் ஹலாலான ரிஸ்கில் பரக்கத்தையும் செல்வ வளத்தையும் மனநிம்மதியையும் வழங்குவான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹலாலான ரிஸ்கை வழங்கி பிறரிடம் தேவையில்லாத வாழ்க்கையை தந்து தனது அருளால் நம்மை வளப்படுத்துவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.